வணக்கம். மீண்டும் திமுகவில் இணைய போகிறார் மு.க. அழகிரி என்ற தகவல் பரவ தொடங்கி உள்ளது. அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். திமுகவின் மதுரை தென்மண்டல அமைப்பு செயலாளர் மற்றும் மத்திய அமைச்சராகவும் பொறுப்பில் இருந்தவர் மு.க. அழகிரி. இவர் திமுகவிற்கு எதிராக கருத்துக்களையும் பல வேலைகளையும் செய்து வந்ததால் அப்போது திமுக தலைவர் கலைஞரின் உத்தரவின் பேரில் 2014 கழக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் மு.க. அழகிரியை திமுகவில் இருந்து நீக்குவதாக அறிவித்தார். மேலும் மு.க. அழகிரியின் ஆதரவாளர்களும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர். அதன் காரணமாக மு.க. அழகிரி திமுகவிற்கு எதிராக பல்வேறு அரசியல் வியூகங்களை கையாண்டு ஸ்டாலினை பொது நிகழ்ச்சியில் வெளிப்படையாக விமர்சித்து வந்தார். 2016 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து தனது ஆதரவாளர்களை வைத்து எதிரணிக்கு ஆதரவாக தேர்தல் பணியிலும் ஈடுபட்டார். இது திமுக தலைமைக்கு மு.க. அழகிரி மீது கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அழகிரியை மீண்டும் கட்சியில் தலைமை சேர்த்துக் கொள்ள வாய்ப்புள்ளதாக செய்திகள் பரவின. ஆனால் மு.க. அழகிரியின் மகன் உடல்நிலை காரணமாக சற்று தள்ளி இருப்பதாக கட்சியினர் கூறி வந்தனர். கடந்த 12 வருடங்களாக தங்களை தலைமை கட்சியில் இருந்து நீக்கி உள்ளது. தற்போது மதுரையில் மு.க. அழகிரி ஆதரவாளர்கள் மீண்டும் திமுகவில் சேர்ந்து கட்சி பணியாற்ற விருப்பம் தெரிவிப்பதாக கடிதம் ஒன்றை தயார் செய்து அதில் அவர்கள் கையெழுத்திட்டு மதுரை மாவட்ட திமுக செயலாளரிடம் கொடுத்துள்ளனர். மதுரை மாவட்ட செயலாளரும் அதை தலைமைக்கு கொடுத்து விடுவதாக உறுதியளித்துள்ளார். எனவே விரைவில் மு.க. அழகிரியின் ஆதரவாளர்கள் மட்டுமில்லாமல் மு.க. அழகிரியும் திமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மு.க. அழகிரி மீண்டும் திமுகவில் சேர்ந்தால் அவருக்கு கட்சியில் பெரிய பொறுப்பு வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.